காலை வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கேங்க. சபரி அண்ட் சௌமியா கூட காலை வணக்கம். வணக்கம் சௌமியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் ஆர்ட் டே. ஓகே, வேர்ல்ட் வைட் ஆர்ட் டே, உலகளாவிய ஓவிய தினம். உலகளாவிய ஓவிய தினம். கிரேட். ஓவியம் பத்தி இன்னைக்கு நான் வந்து பேசுறோம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஓவியத்திறன் பத்தின ஒரு மெமரி வந்துடல. அட இல்லைங்க, நான் பேசலாங்க. ஏன்னா வந்து சின்ன வயசுல இருந்து நான் வந்து ஆர்ட் கிளாஸ்லாம் வந்து போயிருக்கேன், கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன். ஆனா என்னன்னா வந்து நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. சூப்பர். கடந்த 60 வருஷமா இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. 60 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். சரிசா, இந்த ஓவியம் அப்படிங்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவினா கூட இப்போ நம்ம சோகம், சிரிப்பு எல்லாத்தையுமே காமிச்சிடலாம். ஆனால் ஒரு சில ஓவியங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த ஓவியத்தை நம்ம உத்து பார்த்தாவே போதும், அதில் வர இருக்க புன்னகை, அதில் சின்ன சின்ன இருக்க கோபங்கள், அதோட உணர்ச்சிகள் எல்லாமே அந்த ஓவியம் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு பெரிய ஃபீல் கொடுக்கும் தெரியுமா ஒரு சின்ன ஓவியம். கரெக்ட். நிறைய உணர்ச்சிகளை வந்து தூண்டுற மாதிரி இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஓவியம் அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி நாமளே நிறைய ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா வந்து பத்தாது. இன்னைக்கு வந்து ஆர்ட் டே அப்படிங்கிறதால அப்ராப்ரியேட்டான ஒரு கெஸ்ட்டும் நம்ம ஸ்டுடியோக்கு வந்துட்டே இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நிறைய கலைகள் இருக்கு. ஆனால் முதல்ல நம்ம வந்து பார்க்க போறது யோகா கலை. ஓ, முத்திரை கலையா? இன்று நாம் பார்க்கக்கூடிய முத்திரை சூரிய முத்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான முத்திரை. இந்த சூரிய முத்திரை என்னென்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பாலான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நம்ம அன்றாடம் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், உடல் பருமனை குறைத்து அழகாக மாற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலேயே இருப்போம். அது எப்போல்லாம் நம்ம கண்ணாடி பார்க்குறோமோ அப்போல்லாம் அந்த சிந்தனை வரும். அப்புறம் சாப்பிட உட்காதும்போது அதை மறந்துடுவோம். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நமக்கு நிறைய இருக்குது. உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்றால் நிறைய உடற்பயிற்சி செய்ய வேண்டும், அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அது ஒரு சோதனையான காலகட்டமாகத்தான் இருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு தீர்வாக அமையப்போவது இந்த சூரிய முத்திரை. இந்த முத்திரை எப்படி செய்வது என்று பார்ப்பதற்கு முன்னால் இதில் என்னென்ன பலன்கள் இருக்கிறதுன்னு பாருங்கள். இந்த முத்திரை பொதுவாக உடல் பருமனை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, நமக்கு வந்து மூச்சு வந்து இப்போ ரொம்ப குறைந்த அளவு உள்ளே இழுப்பதும் அதிகமான அளவு வெளியே விடுவதுமான ஒரு வாழ்நாள் குறைப்பு அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இந்த மூச்சு பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இழுத்து அதிகமாக அப்படி வெளியில் போயிட்டுருக்கும். இதை மாற்றி அமைக்கக்கூடியது, உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சானது அதிக நீளம் உள்ளதாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த முத்திரைக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி சூட்டை அதிகப்படுத்தி வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து அந்த அழகான ஒரு வயிற்றுப்பகுதி இஞ்சி இடுப்பு மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த முத்திரை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதையும் தாண்டி இந்த முத்திரையினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. சுருக்கமாக நம்ம இது அருமையான முத்திரை, அனைவரும் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு முத்திரை. எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வைத்து அதன் மேலே வந்து பெருவிரலை வைக்க வேண்டும். பெருவிரல் என்பது இந்த மோதிர விரலினுடைய இரண்டாவது பகுதியில் நடுப்பகுதியில் அப்படி வந்து பெருவிரலை வச்சு மற்ற 3 விரல்களையும் நீட்டி இருக்க வேண்டும். இதை 2 கைகளிலும் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். பாருங்கள், உங்களுடைய மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வைத்து நடுவிரலை சுண்டு விரலையும் ஆள்காட்டி விரலையும் அப்படி நீட்டி வச்சுக்கணும். பெருவிரலை வந்து அதனுடைய மத்திய பகுதியில் அப்படி பிடிக்கணும். இந்த முத்திரை 2 கைகளிலும் செய்ய வேண்டும். இந்த முத்திரை 2 கைகளிலும் செய்ய வேண்டும். முத்திரை செய்கிற கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம். இது ஒரு நாளைக்கு நீங்கள் 2-3 முறை கூட செய்யலாம். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நமக்கு வந்து அதிகப்படியான உடல் பருமன் குறையும். இரண்டாவது, ஆழ்ந்த சுவாசம் நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக, உடலில் அதாவது முக்கியமாக வயிற்றுப்பகுதியில் உஷ்ணத்தை ஏற்படுத்தி அந்த உஷ்ணத்தின் மூலமாக கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த முத்திரைக்கு இருக்குது. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக அழகான இடுப்பை, அழகான வயிற்றை நாம் உருவமாக அடைய முடியும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய கையில் மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சு பெருவிரலை அதன் மேலே மத்திய பகுதியில் வச்சுக்கணும். 2 கைகளிலும் இந்த முத்திரையை செய்யணும். இந்த மாதிரி முத்திரைகள் பல முத்திரைகள் இருந்தாலும் சரியான நேரத்தில் நம்ம இந்த எந்தெந்த முத்திரை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துவதற்கு ஒரு ஆழ்ந்த அனுபவமும் அறிவும் தேவை. அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திரும்ப திரும்ப நம்ம இந்த முத்திரைகளை பயன்படுத்தி பழகுவது, அல்லது எப்போவுமே நம்ம வந்து கற்றுக் கொடுக்க முன் வந்தால் ஞாபக சக்தி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு முதிரையை வந்து நம்ம ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கும்போது, உங்கள் முன்னாடி ஒருத்தர் வர்றாரு,
ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சு பார்க்கலாமே. எந்த ஒரு பயிற்சியும் நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் பரவாயில்லை, அது கூட இந்த முத்திரையை சேர்த்து செய்யும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும். இந்த மாதிரி முத்திரைகள் பலவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே முதுமையில் மகிழ்ச்சி என்று மனதில் கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முத்திரைகள், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முத்திரைகள் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏற்கனவே எப்போ சொன்னீங்க? ஒரு எபிசோட்லேயே சொல்கிறீங்க, அதுவே சொல்கிறீங்களா? சொல்லிட்டு இருக்கேம்மா. சீரியஸாக உனக்கு தெரியாது, வியூவர்ஸ்லாம் தனியாக பார்க்குறப்ப கேட்பாங்க, உங்கள் மாஸ்டர் ஜி உங்களுக்கு மட்டும் தான் யோகா சொல்லித்தராரு, ஸ்பெஷலாக வேறு ஏதாவது உங்கள் மாஸ்டர் ஜி உங்களுக்கு முத்திரை சொல்லித்தராருன்னு கேட்பாங்க. ஓகே, பார்ஷியாலிட்டிலாம் காமிக்க மாட்டாரு, எல்லாருக்கும் ஒரே ஒரு முத்திரை தான் சொல்லித்தராரு. எல்லாருக்கும் வந்து அதை தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனாலும் நீங்கள் தனியாக போயிட்டு ஏதோ ஒன்று கேட்டு வந்தீங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அதனால இப்பயும் அவர்கிட்ட போய் நான் ஒரு சின்ன இல்லை நான் ஒரு சின்ன பிரேக்கில் நான் உங்ககிட்ட அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று புதியகம் FM ஸ்டேஷனில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் சௌமியா அண்ட் சபரி. இப்போ அடுத்து வந்து நலமன்புரன் பகுதிக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். நீங்கள் வந்து இந்த கலைகள் வந்து எத்தனை கலைகள் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கலைகள் 64. செம்மையாக வந்து சொல்லிட்டீங்க. இந்த 64 கலையில் வந்து இந்த ஃபுட் அப்படிங்கிறதும் ஒரு கலையா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட். ஆமாம், பல பேர் வந்து கலையை அதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நேச்சுரோபதி பற்றி பேசே ஆகணும். நிவேதா சொன்ன மாதிரி என்னென்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு அடிக்கடி அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புல வந்து எல்லா விதமான இம்யூன் சிஸ்டமும் இருக்குது. இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, உனக்கு ஒரு ஃபீவர் வந்ததுன்னா திருப்பி அதுக்கேற்ற ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்பே வந்து ரீஜெனரேட் பண்ணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ள நாம தான் ஒத்துக்க மாட்டோம். அதுக்குன்னு டக்குன்னு ஒரு சளிக்கு ஒரு மருந்து, காய்ச்சலுக்கு ஒரு மருந்து நாமளே கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணுறோம் அவங்கள. மருந்து சாப்பிட்டா 7 நாளில் போகும், மருந்து சாப்பிட்டா 1 வாரத்தில் போகும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இன்னைக்கு நாம என்ன புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்க்கக்கூடியது நேச்சுரோபதிக் டயக்னோசிஸ். இந்த இதில் நம்மளுடைய உடம்பானது பஞ்சபூதங்களானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதில் ஒவ்வொரு சக்திக்கும், இயற்கை சக்திக்கும், சூரிய சக்தி, நிலம், காற்று, மரங்கள், அதாவது ஸ்பேஸ், நீர், இந்த ஒவ்வொன்றுக்குமே அதுக்குரிய குணங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னம்னாலே நம்மளுக்கு நெருப்புன்னு தெரியும். அப்போ நம்ம உடம்புல நெருப்புத்தன்மை குறைபாடு ஏற்பட்டிருந்தாலோ அல்லது அதிகரித்திருந்தாலோ அதோடைய மாற்றமானது நெருப்புடைய தன்மைகள் கொண்டதாக வெளிப்படும். உதாரணத்துக்கு உடம்புல அங்கங்கே சிகப்பு திட்டுக்கள் வரலாம், கண்கள் சிகப்பாகலாம், நாக்கு சிகப்பாகலாம், உதடு சிகப்பாகலாம். ஸோ இந்த மாதிரி சிகப்பு தன்மை கொண்டதாக இருந்துச்சு அப்படின்னம்னா அது நெருப்புத்தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி கலரை வச்சு அதே மாதிரி எந்த உறுப்புகளில் ஒவ்வொரு இயற்கை சக்திக்கும் உள்ளுறுப்புன்னு இருக்குது, வெளியுறுப்புன்னு இருக்குது. அதே மாதிரி காலங்கள், இப்போது குளிர்காலத்தில் வருதா அந்த நோய், வெயில் காலத்தில் வருதா அல்லது மழை காலத்தில் வருதா, இதை வச்சும் நம்மளால் சொல்ல முடியும். ஒவ்வொரு இயற்கை சக்திக்கும் ருசி இருக்குது. இப்போ கசப்பு ருசி வந்து நெருப்புக்குரியதாகவும், இனிப்பு சக்தி வந்து மண்ணுக்குரியதாகவும், உப்பு சுவை வந்து நீருக்குரியதாக நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ருசிகள், காலங்கள், உடலுடைய உறுப்பு, வெளி உறுப்பு, அதோடைய ஆர்கன் கிளாக், அதாவது எந்த நேரத்தில் எனக்கு நோய் தொந்தரவு அதிகமாக இருக்குது. இப்போ ஆஸ்துமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக காலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே அதீதமான இருமல் வரும், மூக்கடைப்பு ஏற்படும். ஏன்னா நுரையீரலான அந்த சமயத்தில் பலப்படுத்தக்கூடிய நேரம். ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு சிம்டம்ஸ் காமிக்கும். இது கல்லீரல் தொந்தரவு இருக்குது அப்படின்னம்னா அவங்களுக்கு நைட் வந்து தூக்கம் வராது. நைட் வந்து ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தூக்கமே இருக்காது. ஏன்னா அவங்களுடைய கல்லீரல் பலமாகக்கூடிய நேரத்தில் கல்லீரல் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த நேரத்தில் அவங்களால தூங்க இயலாது. ஸோ இந்த மாதிரி எந்த நேரத்தில் எனக்கு தொந்தரவு அதிகமாக இருக்குது, எந்த பகுதியில் தொந்தரவாக இருக்குது, இப்போது ஒவ்வொரு உறுப்புகளும் இன்னொரு இதை கட்டுப்படுத்துது. அதாவது மண்ணீரலானது தசைகளை கட்டுப்படுத்துது. மண்ணீரல் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஒபேசிட்டிக்கு போகும். கல்லீரல் வீக்காக இருக்குது அப்படின்னம்னா ஜவ்வுகள் வந்து பலம் இழக்கும். சிறுநீரகம் வீக்காக இருக்குது அப்படின்னம்னா போன்ஸ்லையும் டீத்லையும் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். இதயம் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னம்னா பாடியில் இந்த டெம்பரேச்சர் ஹீட்டில் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம், அல்லது குறிப்பிட்ட இடத்துல வந்து அதீதமான சூடு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த உறுப்புகள் எந்த உறுப்பை கட்டுப்படுத்துது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னம்னா இது எல்லாத்தையும் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். எந்த உறுப்பு, காலம், அந்த தன்மை, எந்த கால பருவ மாற்றத்தில் மாற்றம் ஏற்படுது, எந்த நேரத்தில் அதிகமாக அந்த சிம்டம்ஸ் தெரியுது, இது எல்லாத்தையும் வச்சு அந்த உறுப்பு பாதிச்சிருக்குது, இதுக்கு இது பண்ணினா சரியாகும் அப்படிங்கிற டயக்னோசிஸ் வந்து ரொம்ப முன்னோடியாக நம்மளுடைய முன்னோர்கள் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆர்கன் கிளாக் இது எல்லாமே இன்றைக்கி நம்ம வந்து சர்க்காடியன் ரிதம் சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணுறோம். ஆனால் இது பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம உடம்புல
ஒரு உதாரணத்துக்கு எனக்கு 5 வயசில் ஒரு தொந்தரவாச்சு அப்படின்னம்னா அந்த தொந்தரவுக்காக நான் ஒரு மருந்து சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கையில் அந்த மருந்தோட தன்மையானது என் உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் அது தேக்கமாக இருக்கும். அதையே நம்ம கண்களில் இருக்கிற ஐரிஸ் அதில் வந்து படிமானங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த டயக்னோசிஸ் பேர் ஐரி டயக்னோசிஸ். இப்போ இந்த ஐரி டயக்னோசிஸ் இந்த 5 எலிமெண்ட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பல்ஸ் டயக்னோசிஸ். நமக்கு இரு கைகள்லையும் பஞ்சபூதங்களுடைய நாடிகள் துடிக்கிறது நம்மளுக்கு உணர முடியும். ஸோ இது எந்த நாடி அதிகமாக துடிக்குது, எந்த நாடி குறைபாடோடு துடிக்குது, இந்த நாடியும் லிங்க் பண்ணோம்னா சரியாக வருதா, இது எல்லாத்தையுமே நம்ம பல்ஸ் டயக்னோசிஸ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி மிகவும் அறிவியல் பூர்வமாக நமது முன்னோர்கள் கண்டுபிடிச்சது இன்னைக்கு வரைக்கும் இது எந்த மாற்றம் இல்லாமல் டைம் டெஸ்டடாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஞானிகளுடைய ஞானத்தில் கிடைச்சதுனால எந்த மாற்றம் இல்லாமல் எக்காலத்துக்கும் நிலைச்சு நிற்கக்கூடியதா இன்றைக்கும் விளங்கிட்டு இருக்குது. இந்த மருத்துவ முறைகள் மிகவும் சக்ஸஸாக இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப பேஸாக இருக்கிறது. நேச்சுரோபதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சௌமியா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக வர விஷயங்களை அப்படியே முன்னாடி நிறுத்துறதுனால தான் பழைய விஷயங்களை மறந்துடும். பழைய விஷயத்தை மறந்துட்டோம். அதனால் அவங்க வந்து திருப்பி அதை வந்து ரிவீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஃபுட் பற்றி பேசினோடனே எனக்கு இந்த ஃபுட் ஆர்ட் பற்றி தான் வந்து ஞாபகத்துக்கு வந்தது சபரி. இந்த ஃபுட் ஆர்ட்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஃபுட் ஆர்ட் பார்த்துருக்கேனே. என்ன ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். என்ன இப்போ தயிர் வடை மசால் வடை இரண்டையும் ஒன்றா சாப்பிட்றது இது ஒரு தனியான ஆர்ட். இதை வந்து உங்ககிட்ட கேட்டது தப்பு. ஃபுட் கார்விங்னு வந்து சொல்லுவாங்க சபரி. ஒரு ஆப்பிள்னா அதில் வந்து ஒரு சின்ன சிற்பம் மாதிரி வந்து செதுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் தர்பூஸ்ல அப்படியே அழகழகாக மூஞ்சி பண்ணுவாங்க, முதல்ல குட்டி பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. மூஞ்சி பண்ணுவாங்க, முதல்ல குட்டி பண்ணுவாங்க. உங்ககிட்ட பேசுனது தப்பு தான். நிறைய பண்ணுவாங்க. நான் சொன்ன கலை அந்த பையன் கூட இதை பண்ணுவாப்லையா. பட் இதை பற்றி நான் உங்ககிட்ட தனியாகவே பேசிக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்தால் லம்புதேகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதேகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க சபரி அண்ட் சௌமியா. சபரி, நீ வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுவியா? ஜிம்க்கு போயிட்டு என்ன வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்ன சாப்பிட்டுட்டு போவ? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? புரியலையா? என் ஃபேவரட்டான செக்மெண்ட் வந்துருச்சு. நான் உளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அமைதியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஆக உளருவேன்றதை வந்து நீ ஒத்துக்கிற. சாப்பாடுனாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து ஸ்பெஷலான சாப்பாடு, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் பதில் வரல. ஜிம்முக்கு போகிறதுக்கு என்ன சாப்பிடுவேன் அப்படின்னா அந்த ஓட்ஸ் அதெல்லாம் சாப்பிடுவேன். ஓகே. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாழைப்பழம் வந்து சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையான ஸ்டாமினா, அது உங்களுக்கு வந்து ஸ்டாமினா வந்து கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ பழத்தில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு பனானால. ஆனால் பனானா மட்டும் வந்து கிடையாது, இந்த அவல் இருக்கு இல்லையா, அதுலேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுச்சேரி சரவணன் சார் பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழ அவல் சாதம் செய்ய போறாரு. வாழைப்பழ அவல் சாதம், சரியா? அது சும்மா இருக்கும் இல்லை அவல் கிடைச்ச மாதிரி சொன்ன மாதிரி ஒரு வாழைப்பழத்தோடு சேர்ந்து அவல் கொடுக்குறாரு. பார்த்தலாம். வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வாழைப்பழ அவல் சாதம். இது எப்படி செய்யறதுன்னு முன்னாடி இது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கற்பூரவள்ளி வாழைப்பழம், ஊற வைத்து கெட்டிய அவல் இருக்கலாம், முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய். முதல்ல வாழைப்பழத்தை உரித்து போட்டுக்கணும். தேங்காய் துருவல் பாதி போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு அப்புறம் நாட்டு சர்க்கரை அப்புறமா கலந்துக்கலாம். இது கூட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து இந்த அளவுக்கு அரைச்சா போதும். குறைன்னு அரைச்சா ஓரளவுக்கு அரைச்சா போதும். இது எதுக்காக இதில் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா, இந்த தேங்காய் துருவலும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் சேர்ந்து அரையும் போது இந்த வாழைப்பழம் சுவையாக வரும். இந்த வாழைப்பழம் மிக்ஸி சுவையாக வரும். இது கூட அவள் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பாகவும் கிட்டத்தட்ட சக்கரை பொங்கல் அளவில் இருக்கும். ஆனால் சக்கரை பொங்கலோட வேறு விதமான சுவையில் இது இருக்கும். இது கூட மீதி இருக்கிற தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம்.
தேவையான அளவு அவல் போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பழ அவல் சாதம் ரெடியாக இருக்குது. ஏன் இந்த வாழைப்பழத்தை பற்றி இவ்வளோ சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, கற்பக விருட்சிகம் அப்படின்னு சொல்லுவோம். தேவலோகத்தில் இந்த கற்பக விருட்சிகத்துக்கு பேர் வாழை மரம் தான். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அதிக சத்துள்ள உயர்ந்த பொருள் அப்படின்னா அது வாழைப்பழம் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாம் காய்கறி வகை சேர்ந்தது. பழங்கள் தான் வந்து அதிக சத்துள்ளும் நிறைய குளுக்கோஸும் உள்ளது. மனிதர்களோட ஆதி காலத்து மனுஷனோட உயர்ந்த உணவுன்னா இந்த வாழைப்பழம், தேங்காய் போன்ற பழ வகைகளை சேர்ந்த உணவுகள் தான். அதனால தான் இந்த பழத்தை இதில் அதிகமாக பயன்படுத்திடுறோம். இல்லை தேங்காயும் பயன்படுத்துகிறோம். 2 வகையான பழமும் இருக்குது. முந்திரி கொட்டையை பயன்படுத்துகிறோம். அது தவிர்த்து அவல் பயன்படுத்திக்கிறோம். இது எல்லாமே அதிக சத்துள்ள செறிவூட்டிய அதிக சத்து செறிவூட்டக்கூடிய நல்ல உணவு இன்றைக்கி தயாரித்தது. இந்த உணவு குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு ஒரு நல்ல உணவோடு நாளை சந்திக்கலாம். நன்றி. வாழைப்பழ அவியல் சாதம் செஞ்சார்ல, அவல் சாதம், அதான் அந்த சாதம் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நல்லா இருந்ததுன்னா நீங்க வீட்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ட்ரை பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த நம்மளுக்கு என்னன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் வைட் ஆர்ட் டே. இதுக்கு வந்து ஒரு அருமையான கெஸ்ட் வந்திருக்காரு. அவரை பத்தி நான் எக்கச்சக்கமா கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, பட் யாரும் ரிவீல் பண்ணிடாதீங்க. ஒரு சஸ்பென்ஸோட நம்ம பிரேக் எடுத்துறோம். சீக்ரெட். எஸ், புதியகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதியகம் FM ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சபரி அண்ட் சௌமியா. வேர்ல்ட் வைட் ஆர்ட் டே இல்லையா, கலை, அந்த ஓவிய கலை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். ஆர்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லா விதமான கலைக்கும் வந்து சொல்லுவாங்க. அப்படின்னும் போது அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரியுது இல்லையா. ஆய கலைகள் 64 அப்படின்னு சொன்னாலும் இந்த ஓவியத்துக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்கு. நம்மள பார்த்து அப்படியே ஒரு ஓவியம் இருக்கு, இமேஜினரியா ஒரு ஓவியங்கள்லாம் இருக்கு. எப்படிதான் இருந்தாலும் அதை பத்தி இதை பத்தி நாம பேசுறத விட ஒரு ஓவியர் பேசினாதான் கரெக்டா இருக்கும் இல்லையா. அதனால நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓவியர் இளையராஜா அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல நீங்க எப்போ சார் ஓவியம் வரைய ஆரம்பிச்சிங்க? ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து 5th ஸ்டாண்டர்டில் ஒரு கையில் ஒரு பென்சில் கொடுத்து வர அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு இது கொடுத்தோன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே கலைகள்லாம் கொட்டி நான் தான் வரைஞ்சா அது வேற மாதிரி போயிடுச்சு சார். ஏன்னா வந்து எனக்கு அப்பயே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இது செக்டார் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்போ வந்தது? நீங்கள் முதல்ல எப்போ சார் ஓவியம் வரைய ஆரம்பிச்சிங்க? இதே காலகட்டம் தான். நானும் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் ஆரம்பித்தேன். பட் அதுக்கு முன்னாடி அப்பா வந்து ஒரு ஆச்சாரியார்ன்றதுனால சின்ன சின்ன மர வேலைகள்லாம் பண்ணும்போதே கூடவே தைரியமாக என்கிட்ட அந்த டூல்ஸ்லாம் கொடுத்து செய்ய வைப்பார். ஸோ அதுவே எனக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. பட் அதுலேருந்து வேறுபட்டு பென்சில் பிடிக்க ஆரம்பித்தேன். ஓகே ஓகே ஓகே. அப்போ தொடங்கினது 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு இருக்கும்போது ஆரம்பிச்சது. சின்ன வயசுலேயே அந்த உளியெல்லாம் பிடிச்சாச்சு. உளியிலேருந்து இந்த பக்கம் மாதிரி அந்த ப்ரஷ் லைட்டாக மாதிரி பிடிச்சிருக்கீங்க. நாமெல்லாம் வந்து பென்சில் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அப்டேட்டட் வெர்ஷனுக்கு போவோம். ஆனால் வந்து ரிவர்ஸ் பேட்டர்னில் வந்து இருந்திருக்கு. ஆனால் சார் இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து வரைவாங்க. மேண்டேட்டரியாக ஒரு ஆர்ட் கிளாஸ் வேறு இருக்கும். சின்ன வயசில் வந்து அந்த ஆர்ட் கிளாஸை யாரும் கடன் வாங்கில வேறு லெசன் எடுக்க மாட்டாங்கன்றதால நம்மலாம் வந்து மரம் வரைவோம், வீடு வரைவோம், இந்த மாதிரி எல்லாருமே வரைய ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வரைவாங்க. பட் வந்து ஆர்ட் வந்து ப்ரொஃபஷனாக வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு எப்போ வந்தது? அது ஸ்கூல் படிக்கும்போது தான். நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து ஒவ்வொரு வகுப்பு படிக்கும்போதெல்லாம் நம்ம வந்து நிறைய காம்படிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணுவோம். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ டீச்சர்ஸ் வந்து கிளாஸஸ் இதெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ ஆர்ட் கிளாஸஸ்லாம். பட் ஆர்ட் டீச்சர் ரொம்ப முக்கியம். ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆர்ட் டீச்சர். அப்போ நான் வந்து படிக்கும்போது கும்பகோணத்தில் படித்தேன். நேட்டிவ் பிளேஸ் கும்பகோணம். ஸோ அங்கே வந்துட்டு நகர மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். இப்போ என்னுடைய ட்ராயிங் வாத்தியார் வந்து திரு துரை அவர்கள் வந்து அவர் தான் என்னை மோட்டிவேட் பண்ணார். என்கிட்டேருந்து இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சார். ஸோ வந்து நீ கண்டிப்பாக வந்துட்டு இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணடா, நிறையா பண்ணிகிட்டே இரு, நான் உனக்கு கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு காலேஜ்லாம் இருக்குது, அதுக்கு நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு 6ஆம் வகுப்புலேருந்தே வந்து என்னை என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தார். ஸோ அதுதான் எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு, உந்து சக்தியாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுமே ஏதாவது ஒரு விதத்தில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. எனக்கும் அதேமாரியே ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது ஒரு துறையில் வந்துட்டு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போ இருந்துச்சு. அது வந்து இந்த ஓவியம் மூலியமாக வெளிப்படணும்னு எனக்கு அவர் தான் எனக்கு ரொம்ப காரணம். துரை சார் தான் ரொம்ப சாருக்கு நம்ம ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்லலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஓவியம் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக. கரெக்ட் தான். ஆனால் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கணும்னா அந்த அளவுக்கு பேஷனேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் தானே? கண்டிப்பாக சௌமியா. சரி, எனக்கு இன்னொரு டவுட் உங்களுக்கு கேட்டே ஆகும்னு நினைக்கிறேன் சார். சார் ஜென்ரலாகவே உங்களோட ஓவியங்கள் நிறையா ஓவியங்கள் நான் பார்த்துருக்கேன். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா ஓவியங்களையும் வந்து பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. பெண்கள் தான் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஓவியங்கள் இருக்காங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது இருக்கா? காரணங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லா விதமான ஓவியங்களும் வரைஞ்சிட்டு தான் இருந்திருக்கேன். நான் கல்லூரி காலங்களில் நான் 5 வருடம் இளங்கலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கிறேன்.
அதுக்கப்புறம் முதுகலை பட்டப்படிப்பு 2 வருஷம் படிச்சிருக்கேன். அந்த ஆண்டு காலம் வரைக்கும் அதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரைஞ்சிருக்கிறோம். பென்சில் இதுலேருந்து நம்ம கிரையான்ஸு சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பார்க்குறோமோ அது எல்லாமே நம்ம ரசித்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஆஃப்டர் ஃபினிஷிங் தான் அந்த எம்எஃப்ஏ படித்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த யோசனையே வந்தது. நம்ம எதுலேருந்து எடுக்கலாம், எதுலேருந்து தொடங்கலாம் முதல்ல இந்த ஓவியத்துறையில் அப்படின்னு சொல்லி நம்மளோட அடையாளத்தை தேடுறதுக்குங்கிற ஒரு முயற்சியில் தான் இந்த பெண்கள்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து தோண ஆரம்பிச்சது. அது என்னுடைய வளர்ப்பு முறை வளர்ந்த முறையிலேருந்து வந்தது தான். ஏன்னா ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பத்துலேருந்து நான் வந்ததுனால ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆச்சு எனக்கு. ஏன்னா 5 அக்கா 5 அண்ணன் அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி. ஸோ நானும் குட்டி, நான் கடைசி பையன். ஸோ அதனால் வந்து அண்ணன் பசங்க அக்கா பசங்களாம் என் ஏஜ்லேயே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்ததுனால இந்த ஒரு தாட் வந்தது. இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம்னு சொன்னோன்னா அண்ணங்கள்லாம் அப்போ வந்துட்டு அயல்நாட்டில் போய் வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு வருவாங்க, போயிட்டு 5 வருஷம் கழிச்சு வருவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 1 மாதம் லீவில் வந்து இருந்துட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தனிமையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஒரு 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வர்றாங்க, 3 வருஷம் கழிச்சு வராங்கன்னா அது வரைக்குமே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 மாத வாழ்க்கை அவங்களோட இருந்துட்டு போனாங்க இல்லைங்களா, அதை மட்டுமே நினச்சிக்கிட்டே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சது அந்த விஷயங்கள். என்னுடைய லைஃப்பில் அந்த தவறை பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நான் உறுதியாக இருந்தேன். அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது அப்படின்றது போனால் நம்ம வந்துட்டு விசிட்டிங்காக போனால் நம்ம ஒரு பெருமை சேர்க்குற விஷயமாக தான் நம்ம போகணும். அதே சமயம் அங்கே போய்ட்டு வாழ்கிற மாதிரி ஆசையெல்லாம் இல்லை. ஸோ அதை உறுதியாக இருந்தேன். ஸோ அதுலேருந்து உருவானது தான் அவங்களுடைய அந்த தனிமை, அவங்க ஒவ்வொரு நேரமும் கற்பனையிலே வாழ்ந்த அந்த வாழ்க்கை, ஒரு புன் சிரிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அதை எந்த ஒரு விதத்துலேயும் அதை வெளிப்படுத்த முடியாது அந்த உணர்வுகளை. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஒரு பெயிண்டிங் மூலியமாக கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு யோசனை தான் இது தொடக்கம். ஆனால் இதுதான் என் லைஃப் ஃபுல்லாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பட் தொடங்கினேன், அதுலேருந்து தொடங்கினேன். பட் அதுவே என்னோடய ஒரு அடையாளமாக மாறிடுச்சு. இப்போது உலகம் ஃபுல்லாகவே என்னை வந்துட்டு இப்படி ஒரு பார்வையாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து அடுத்த இதுக்கு என்னால் வேலைக்கு போக முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் இன்னும் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றது பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர்லாம் என்ன சொல்லுவாங்களா, தன்னோட வாழ்க்கை சூழ்நிலையில் அவங்க ஏற்பட்ட வழிகள், அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷங்கள் எல்லாமே பாட்டாக கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் ஓவியம் இல்லை சார், அவங்களுக்கு நாங்கள் பார்க்குற சூழ்நிலைகள் தான் அப்படியே ஓவியம் வெளிப்படுது. கண்டிப்பாக எந்த ஒரு கலைஞனுக்குமே அவன் வாழ்ந்த வளர்ப்பு முறையிலேருந்து தான் அவனுடைய முதல் கதையே வரும். நீங்கள் சினிமா துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு ஒரு மியூசிக் எது எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாழ்க்கை முறையிலேருந்து என்ன அனுபவிச்சாங்களோ அந்த ஒரு இதுதான் கொஞ்சம் ரொம்ப உண்மையாக இருக்கும். அதுலேருந்து தான் அவங்க ஒரு முதற்படியாக இருக்கும், அதுலேருந்து தான் தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கற்பனைகள், அதுக்கப்புறம் அவங்க பார்த்து ரசித்ததெல்லாம் வெளிப்படுத்துவாங்க எல்லா துறையிலும். அது மாதிரி தான் இதுலேயும் எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணாங்களோ அதுலேருந்து தான் ஒரு பிளாட்டை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு சுலபமாக இருக்கும். இன்ஃபேக்ட் அதுதான் ஜஸ்டிஃபைங்காகவும் இருக்கும் இல்லையா சார்? இப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் போயிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து இன்வால்வ் பண்ணுறத விட நம்மளோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாறும். ஸோ அதனால தான் வந்து ரூரல் சைடு இருக்கிற விமனுடைய விஷயங்களை வந்து நீங்கள் போர்ட்ரே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இதுக்கு இந்த டைப் ஆஃப் ஆர்ட்டுக்கு ஏதாவது தனியாக வந்து ஒரு பேர் மாதிரி இருக்கா சார்? என்ன டைப் ஆஃப் ஆர்ட் நீங்கள் இதை வகைப்படுத்துவீங்க? இது ரியலிச பாணின்னு சொல்லுவாங்க, தமிழில் தத்ரூப பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்டிகுலராக இது பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இப்போ நம்ம நார்மலாக கண்ணால் பார்த்து ரசிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ கேமராலாம் வந்துருச்சு, நிறைய அட்வான்ஸ் லென்சஸ்லாம் வந்துருச்சு. நம்ம கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு டீப்பாலாம் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு இப்போது. பட் எனக்கு அது அப்பாற்பட்டது தான். என்னோடய கண்ணால் மற்ற எல்லாரும் மாதிரியும் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு ரசிக்க முடியுதோ அந்த விஷயத்தை படத்தில் பதிய வச்சா போதும். அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாலாம் நான் போயிருக்க மாட்டேன் என்னோடய படங்களில். அதில் என்ன இப்போ நான் சொன்ன மாதிரி ரியலிச பாணிலேயே வந்துட்டு ஹைப்பர் ரியலிசம்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மயிரிழைகள்லையும் பண்ணுறாங்க, அப்ராட்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா லென்ஸெல்லாம் தாண்டி வந்து டீட்டெயிலாக பண்ணுறாங்க. ஸோ சின்ன சின்ன டாட்ஸ் முதல்ல பண்ணுறாங்க. பட் அது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவங்க பண்ணுறாங்க. பட் என்னோடய டார்கெட் அது இல்லை. நம்ம கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்குற விஷயத்தை கரெக்டாக கொடுக்கணும், பார்க்குற விஷயத்தை அப்ராக்டாக அப்படியே கொடுக்குறது தான் வந்து ஓகே சார். இது ஒவ்வொரு மீடியம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆயில் பெயிண்டிங் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கேஸ் பெயிண்டிங் நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணுறது எந்த மாதிரியான பெயிண்டிங், எந்த மாதிரி மீடியம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க சார்? எந்த மாதிரி கலர்ஸ், எந்த மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? நான் நிறைய பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேன்வாஸ் தான் பண்ணுறேன். நான் எண்ணெய் வண்ண ஓவியம்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அக்ரிலிக் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக அக்ரிலிக் பெயிண்ட் தான் நிறைய எல்லாருமே பண்ணுறாங்க. அதில் ரொம்ப ஒரு சில படங்கள் மட்டும் அக்ரிலிக்கில் பண்ணியிருக்கேன். பேசிக்காக நான் ஒரு வாட்டர் கலர் ஆர்டிஸ்ட். படிக்கும்போது ஃபுல்லாகவே நீர் வண்ணங்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் என்னுடைய மாஸ்டர் டிகிரிக்கு அப்புறம் வந்து தான் இந்த ஆயில் கலர் பெயிண்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஆமாம். ஓகே சார். இதை பற்றி வந்து பேசும்போது ஒரு சின்ன டவுட் வந்து கேட்டே ஆகணும். டவுட் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். உங்களுடைய பெயிண்டிங்ஸை வந்து பார்க்கும்போது இது வந்து பெயிண்டிங்கா இல்லை ஃபோட்டோகிராஃபா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருமே வந்து முதல்ல நிறைய பத்திரிகைகள்லாம் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து எக்ஸிபிட் ஆகும்போது கூட இந்த கேள்வி தான் வந்து கேட்பாங்க. இல்லை இது பெயிண்டிங்னு சொன்னோடனே அடுத்து வந்து இது பெயிண்டிங்கா, அந்தளவுக்கு தத்ரூபமாக இருக்குது
அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் வந்து நீங்களே நிறைய பேர் சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சார். இது நீங்கள் வாண்டடாக செஞ்ச ஒரு விஷயம் தானா, இல்லை நீங்கள் தத்ரூபமாக வரையக்கூடிய அந்த ரியலிசம் பேட்டர்னே வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தானான்னு சொல்லுங்கள் சார். அது எப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் வந்துட்டு படிக்கும்போது நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்கும். நம்ம வெஸ்ட் நாட்டு இந்தியன் நாட்டெலாம் படிச்சுட்டு வரோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ரியலிஸ்ட்லேருந்து போயிட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செமி ரியலிசமாக தான் இருக்கும். மூஞ்சு மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும், மற்ற எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக தான் பண்ணியிருப்பேன். ஆனால் அது வந்து மக்களிடையே போய் சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ரசிகர்கள் ஜாஸ்தியாக உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ரசிக்க என்ன ஆகுதுன்னா, நான் நினைக்காத விஷயங்கள்லாம் அவங்க என்னுடைய படங்களில் கவனிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக செய்யணும் அப்படின்னு போயிட்டு இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப அப்படியே இருக்கிற அளவுக்கு வந்துட்டு வரைகிற மாதிரி போயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தேவையோ அந்த விஷயத்தை மட்டும்தான் கன்வே பண்ணியிருப்பேன், மற்ற எல்லாமே டைலூட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரசிகர்களுக்காக எல்லா இடத்தையும் வந்து கவனமாக செய்யணும் அப்படிங்கிறதுனால அது என்னமோ ஃபோட்டோகிராஃபி அந்த ஃபீல்ட்லேயே இருக்குது. ஓகே சார். நிறையா ஓவியர்கள் மட்டும் இல்லை, யார் இடத்தெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருக்கும். உங்கள் ஓவியங்கள்லாம் பார்க்குறப்ப சில சமயங்கள் எங்களுக்கு ரவிவர்மாவோட சாயல் நிறையாவே தெரிகிற மாதிரி இருக்குது. அவர் தான் இன்ஸ்பிரேஷனா சார்? வரும், அவர் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்திய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ரியலிச பாணியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் மெயினாக சொல்லப்படுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரேர் தான், ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஆந்தோனி தாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. வடநாட்டில் வந்துட்டு இங்கே கல்கட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் பட்டாச்சாரியா, விகாஸ் பட்டாச்சார்ஜி இப்படிலாம் வரைஞ்சிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் யாருமே வந்து ரியலிச பாணியை வந்து பின்தொடர்ந்து பண்ணலை. ஸோ அது நான் ஆரம்பித்தேன், சரி நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்கு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக அவர் தான். ஆமாம், வெஸ்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா வேர்மியர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய டீட்டெயிலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரெம்பிராண்டோட லைட்டு சிம்பிளிஃபிகேஷன் அது வந்து ரொம்ப எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அந்த விஷயத்துலேருந்து எடுத்து நம்ம எப்படி அவங்களுடைய அந்த ஓவியனோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து அப்புறம் நான் இதில் என்னோடய படங்களில் அதை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஓகே. வின்சென்ட் வேன் காக் இந்த பேர் வந்து யாருக்குமே வந்து தெரியாது, பரிச்சயம் இல்லைன்னு வந்து சொல்லவே முடியாது. நீ சொன்னேன்னு வச்சுக்கோ. அவர் ஒரு மிகச்சிறந்த ஓவியர். அவருடைய 150வது நினைவு தினம் வந்து அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய அவருடைய ஒரு போர்ட்ரேட்டை வந்து 50,000 மலர்கள் கொண்டு வந்து அந்த போர்ட்ரேட்டை உருவாக்கியிருக்காங்க. அப்பா, கலை எதில் தான் இல்லை சொல்ல, எல்லாத்துலேயுமே அதுலேயும் அந்த எல்லா கலைகளையும் அப்படியே ஏற்றி ஒரு கலைஞருக்கு வந்து ஒரு மெருகேற்றுறப்ப. ஓகே, என்ன நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்றத வந்து இந்த பிரேக்கில் கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் சபரி. ஓகே சௌமியா, இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம், திருப்பி ஒரு ரிமைண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைட் ஆர்ட், அதாவது உலகளாவிய ஓவிய தினத்தில் நாம் வந்து பேசிட்டு இருக்கோம். ஓவியர் இளையராஜா அவர்களும் நம்ம கூட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து இந்த ஓவியர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து இருந்திருக்காங்க. நிறைய பேர் அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அப்படியே விட்டுட்டாங்க. நான் வந்து 3ஆவதுலேயே ரியலைஸ் பண்ணிட்டேன். டக்குன்னு இருந்தேன்னா திருப்பி ABCல சொன்னா நான் வரைஞ்சிக்கிட்டே இருந்தேன். டப்புன்னு ஒரு கொட்டு வச்சாங்க, அப்போ விட்டதுதான். இல்லைன்னா நீங்க வந்து எங்கேயோ போயிருந்திருப்பீங்க. அப்படிதான் உட்காந்துருப்பேன். அவர் முன்னாடி எனக்கு ஓவியத்தை பற்றிலாம் சொல்லாத, அடிச்சிடுவார் சார். எனக்கு இதை பற்றி பல டவுட்டுகள் இருக்குது, சார்ட்டை கேட்டோம், தொடர்ந்து பேசலாம். இப்போ உங்களுடைய பெயிண்டிங்ஸ் எடுத்து பார்த்தா வந்து பெண்கள் ஏன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து சொன்னீங்க. ஆனால் எல்லாருமே ட்ரெடிஷ்னலான வந்து பெண்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்து வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாருமே வந்து கிராமிய பின்னணியிலேருந்து வந்த பெண்களாகட்டும், அதுவும் இப்போவே கிராமிய பெண்கள் வந்து இப்போ இல்லை, கொஞ்சம் மாறிட்டாங்க. அப்படின்னாலும் உங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூக்கூடைய வச்சுட்டு இருக்க பொண்ணு, சைடில் வந்து கொண்டை போட்டு அதில் மல்லிப்பூ வச்சிருக்க பொண்ணு, உரல் ஆட்டுற மாதிரி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன நம்ம கிராமப்புறங்களில் வந்து என்ன விஷயம் வந்து நம்மளுக்கு முதல்ல வருமோ அந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு வந்து குறிப்பிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி மாறிட்டு வந்தாலும் இன்னமும் எங்கள் ஊரில் இது மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. கிராமப்புறங்களில் வந்துட்டு இதே உடைகளில் தான் அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் வந்துருச்சு நைட்டி, சுடிதார் இப்படிலாம் வந்துருச்சு. பட் ஆனால் இந்த உடைகள் வந்து விசேஷத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு உடைகளாக இப்போ மாறிடுச்சு. நம்மளோட பாரம்பரியமான உடைகள்லாம் வந்துட்டு இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனாக மட்டும்தான் அதை வந்து கொடுத்துறாங்க. பட் இன்னும் போக போக நீங்கள் சொல்கிற மாதிரி சுத்தமாகவே மாறிட்டு வந்துடும். இதுவே இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஃப்யூச்சரில் போயிடும். ஸோ அது ஒரு பதிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். இப்போ சினிமாவில் பதிவுகள் இருக்குது, பட் அந்த ஓவியத்தில் வந்து அந்த அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறது ரவிவர்மாவுக்கு அப்புறம் ரொம்ப ரேர் தான் வந்து பதிவு பண்ணது. அது நான் என் கண்ணு முன்னாடி நான் வாழ்ந்த சூழலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்னாச்சும் பதிய வச்சுட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஓகே சார்.
ஆனால் வந்து இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு காமனான ஒரு பிஹேவியர் இருக்குது சபரி. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுடைய தொழில் என்னவோ அது சார்ந்து தான் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு ஆர்கிடெக்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து போயிட்டு இருக்கும்பொழுது அங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் தான் பார்த்துட்டு போவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆங்கர் இல்லையா, நீங்கள் வந்து இப்போ ஜென்ரலாக யாராவது பேசும்போது அவங்களுடைய டோன் எப்படி இருக்குது, அவங்களுடைய பிஹேவியர் எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச தெரியாமலும் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு. அதை வந்து நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். ஒரு கத்தியை பார்த்தா கூட டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம்னு நினைப்பாரு, ஒரு திருடம் பார்த்தா அதை கொள்ளடிக்கலாம்னு நினைப்பான், சமையல்காரங்க பார்த்தா காய்கறி கட் பண்ணலாம் நினைப்பாங்க. உடனே பிலாசபிக்கலாக வந்து நீங்கள் வந்து போயிடுங்களே, எதுக்காக அது வந்து எல்லாருமே அவங்கவுங்க தொழில் சார்ந்து தான் வந்து நோட் பண்ணுவாங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் சார், கண்டிப்பாக நிறைய விஷயத்த வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்கும்போது நீங்கள் முதல்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? ஹியூமன் பீயிங்காக வந்துட்டு உள்ள உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் நான் பார்ப்பேன். நான் என்னுடைய ஓவியங்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதாவது ஒரு படம் வந்து ஒரு ஸ்டில்லாக தான் இருக்குது, ஃபோட்டோகிராஃபர் சொல்ல தேவையே இல்லை. நம்ம ஒரு ஃப்ரேமில் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய படைப்பை வைக்கிறோம் அப்படின்னா அந்த படைப்பை வந்துட்டு பார்வையாளனோட ஒரு பகிர்ந்துக்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு எப்பொழுதும் உண்டு. அது வந்து இப்போ நான் ஒன்று நினச்சி பண்ணியிருப்பேன், என்னோடய ஃபீல்ன்றது வேறு. பட் அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த முகமும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் அவனுடைய பார்வையாளன்கிட்ட ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்ற ஒரு விருப்பம் எனக்கு எப்போதுமே உண்டு. அது வந்து கண்டிப்பாக நிறைவேறி இருக்குது. எத்தனையோ பேர் வந்து பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அவங்கள அடாப்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சினிமா பார்க்கும்போது கூட நம்ம என்ன செய்வோம், அந்த கேரக்டரோட ஒன்றி எந்த இடத்துல ஒரு காமெடியனாக இருந்தால் கூட அந்த கேரக்டரோட நம்ம அடாப்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை நம்ம வீட்டில் நம்ம பழகினவங்களை எல்லாரையுமே அதில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த மாதிரி ஒரு நான் என் லைஃப்பில் இப்படி பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே நம்ம பார்த்துட்ருப்போம். அதே மாதிரியும் நான் வந்து என்னுடைய ஓவியங்களையும் பார்க்குறவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் அக்கா பொண்ணு மாதிரியே இருக்கா, தங்கச்சி மாதிரியே இருக்கா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் ஒரு உணர்வு சார்ந்த விஷயமா இருக்கணும்னு நான் பார்ப்பேன். ரொம்ப ஒரு உணர்வு சார்ந்த விஷயத்தை அப்படியே நம்ம ஓவியம் வெளிப்படுறது வந்து ஒரு அருமையான விஷயம் சார். எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது, இந்த ஓவியத்தை வளர்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கும் சார்? அதே மாதிரி இது வந்து ஒருத்தர் ஒரு மாடலை உட்கார வச்சு பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் மைண்ட் செட்டை சொல்கிற அந்த ஃபீல் அப்படியே வந்து ஓவியத்தில் கொண்டு வந்துடுவீங்களா? ஆரம்ப காலத்தில் நான் வந்து லைவ் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய மனைவி நிறைய மாடலாகவே இருந்துக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்காட்சி இந்த மாதிரிலாம் வைக்கும்போது அதுக்கான வரவேற்பு கிடைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சரி நம்ம ஏன் இதுவே ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டே பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம ஏன்னா ரொம்ப தத்ரூப பண்ணியாக பண்ணுறோம், அவ்வளோ நேரம் மாடலை உட்கார வச்சு நம்ம பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ அது வந்துட்டு நம்ம இப்போ தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் ஃபோட்டோகிராஃபி பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் வந்து அதை பார்த்து தான் நான் இப்போ பெயிண்டிங்காக பண்ணுறேன். பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஃபீல்ங்கிறது நம்ம கொடுக்கணும். உணர்வுலேருந்து நம்ம எந்த அளவு ஃபீல் பண்ணுறோமோ அந்த அளவு வந்து நம்ம ஓவியம் சினிமாவில் எப்படி ஒரு டைரக்டர் எதிர்பார்க்குற அந்த ஃபீலை அந்த ஆக்டர்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரியான வசதிகள் நம்மளுக்கு கிடையாது பண்ணுற அளவுக்கு. ஸோ அதனால் ரியல் லைஃப் கேரக்டர்லேருந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அந்த விஷயத்த அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில் கொடுப்பேன் நான். ஓகே, ஒரு ஓவியன் அப்படிங்கிறவர் எப்போ சார் உருவாக்குறாரு? சாதிக்கணும்னு நினைக்கிறப்ப தான் சாதிக்கணும். நம்ம திறமை சார்ந்தது தானே. நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு செஞ்சு பார்ப்போம் நம்முடைய மாணவர் பருவத்தில். அதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது ரொம்ப ப்ளஸ்ஸாக தெரியும் போது அந்த விஷயத்தை பிடிக்கிறோம். அப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அது இந்த ஓவியன்ற ஒரு விஷயமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு அந்த திறமையை பார்த்து தான் நம்ம அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம அதுக்குள்ளே இறங்கிடுறோம். நம்ம இதில் தான் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் சொன்ன மாதிரி பள்ளி பருவத்திலே தொடங்கிருச்சு. இன்றைக்கி வந்து பள்ளி பருவங்களில் இந்த ஆர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ வந்து கிடையாது. முன்னே வந்து ரொம்ப கம்பல்சரியாக வந்து இருந்தது. எல்லாருமே வந்து கம்பல்சரியாக அது வந்து ஒரு சப்மிஷன் பண்ணணும், அது மார்க் இருக்குன்ற வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது நான் படித்த காலத்தில். அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5th 6th வரைக்கும் தான் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸஸ் பெருசாக இல்லை, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கல. பொதுவாகவே இப்போ ஸ்கூலில் வந்து மார்க் மேக்கிங் அப்படிங்கிறத நோக்கி போகிறதாலேயோ என்னவோ நிறைய பேர் வந்து அந்த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளே இருந்தாலும் அதை மறந்துடுறாங்களோ அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் விவாதிக்கிறாங்க சார். ஸோ வந்து ஒரு கலைஞன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 30 years கழித்து உருவாகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்புட் சின்ன வயசுலேயே வந்து இருந்திருக்கும். பட் இப்போ நம்மளுடைய கல்வி முறையில் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதனால் இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து உருவாகாமல் போகிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்க தானே சார் செய்யுது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னோடய பார்வையில் தான் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, பள்ளியில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பாடமாக வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு எவ்வளவோ வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது, நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமலும் இருந்துகிட்ருக்குறாங்க. பட் ஆனால் முக்கால்வாசி துறையில் வந்துட்டு இந்த ஓவியத்துக்கு வந்து ஈடுபாடு இருக்குது. அது வந்து முதல்ல மக்களிடையே வந்துட்டு போய் சேரணும். அது ஏன்னா அது தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சிட்டி லைஃப்பில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸ்கூலில் இருக்குதோ இல்லையோ ஒரு ஆர்ட் டியூஷன் வந்து நிறைய இப்போ டியூஷன் சென்டர்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அங்கே போய் சேர்த்து அந்த பையனை அவங்களோட குழந்தைகளை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறாங்க. பட் ஆனால் கிராமத்து சைடில் அந்தளவுக்கு கிடையாது.
பண்ணணும். பள்ளிகளில் வந்துட்டு கட்டாயம் இது ஒரு பாடத்திட்டமாக வந்துட்டு கொண்டு வரணும், முக்கியத்துவமாக கொண்டு வரணும். ஏன்னா நம்ம இது வரைக்குமே நம்ம படித்த படிப்பெல்லாம் பயன்படுதான்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல அது. பட் ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு தொழில் சார்ந்த ஒரு இதை வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃப்யூச்சரில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது இல்லையா, கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஓகே சார். ஓவியம் சார்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் சாதிக்கணும்னா என்னோட தனித்திறமையை தாண்டி என்னோட குடும்பத்தோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம செவத்தில் வந்து பையன் வந்து அழகாக ஒரு வர வரைஞ்சாலும் இன்னும் தலையில் நிறைய கொற்ற பெற்றோர்கள் நம்ம நிறைய பார்க்குறோம்ல. அதே மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓவியம் வரையில் ஆர்வம் இருந்தாலும் இல்லை அந்த குழந்தைக்கு வந்து ஓவியம் வரை திறமை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாலும் அந்த பெற்றோர்கள் எப்படி எப்படிலாம் அந்த குழந்தையை ஊக்குவிக்கலாம் சார்? முதல்ல வந்து சுவர் ஓவியங்கள் தான். சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சுவர் ஓடணும். என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு சுவர் ஃபுல்லாகவே கிறுக்கி தான் இருக்கும். அவங்கள வந்து தடை போடக்கூடாது குழந்தைங்கள. ஏன்னா அவங்க ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கனாக்கா கையில் எது கிடச்சாலுமே அவங்க ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிந்த அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்கிரிபிள்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. முதல்ல கிறுக்க ஆரம்பிப்பாங்க, கண்ணாப்னான்னு கிறுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்முக்குள்ளே வருவாங்க. அப்புறம் அந்த சர்க்கிள் ஃபார்முக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை தேடிகிட்டே போவாங்க. பார்த்திங்கன்னா அரூபமாக இருந்த வடிவங்கள் அப்படியே உருவமாக மாறிக்கிட்டே வரும். ஏன்னா நான் 2 குழந்தைகளை தகு பண்ணுறதுனால நான் கவனிச்சிட்டே வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து அதை ரசிச்சுட்டே இருந்திருக்கேன், அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக முதல் ஃப்ரீடம், அவங்களோட முதல் கேன்வாஸ் அப்படின்னா வால் தான் வீட்டில். ஸோ அதை ஃப்ரீடமாக விட்டுறணும். எல்லா பெற்றோர்களுக்கும் அது ஒரு வேண்டுகோளாகவும் நான் சொல்கிறேன். நாளைக்கு அந்த குழந்தைங்கலேருந்து அந்த ஓவியம் அழகாக வர வர சார் மாதிரி ஒரு பெரிய ஓவியம் வர கூட சான்ஸ் கிடையாது. அப்படி வரலன்னா அப்புறம் வந்து திருப்பி நம்மள தானே திட்டுவாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க, நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா ஆர்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா ஃபீல்டுமே அதை யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஃபீல்டு மட்டும்தான் இல்லை அது ஒரு தனியாக ப்ரொஃபஷன் எடுத்தால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது சார். அதுவும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி அண்ட் இன்டர்நெட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எல்லா துறையோட ஒரு அப்டேஷனுக்கு வந்து இது ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சார். ஸோ இந்த டெக்னாலஜி அண்ட் இன்டர்நெட் இதோட வளர்ச்சினால வந்து இன்னைக்கு ஆர்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான சப்போர்ட் இணையதளம். இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அது முக்கிய காரணம் இன்டர்நெட்டு தான். அது ஏன்னா இன்றைக்கி வந்து கையில் மொபைலில் நம்ம உலகத்தையே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இப்போ கிடச்சிருக்கு. அன்றைக்கி கிடையாது. நம்ம ஒன்றுத்துக்குமே ரொம்ப முயற்சி பண்ணணும். இந்த ஓவியத்துறைக்கு கூட ரொம்ப மதிப்பில்லாத காரணமே அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது ஆர்ட் வரைஞ்சாலே திட்டுவாங்க. இன்க்ளூட் என்னை கூட நான் பென்சில் தொட்டினா எங்கள் அப்பா திட்டுவாங்க. அதே வேறு அவரோட டூல்ஸை தொட்டால் மட்டும் சைடான்றுவார். ஸோ பட் ஆனால் பென்சிலை தொட்டால் திட்டுவாங்க. இன்க்ளூட் காலேஜ் சேர வரைக்குமே அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் நான். ஸோ அது மாதிரி வந்துட்டு இந்த 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 இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து 2009 தான் வந்து நான் வந்து என்னுடைய சைட்டை வந்து க்ரியேட் பண்ணேன். அது அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்ல அவர்கிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்க, என் பிக்சர்லாம் கொடுக்க, ஒரு ஹை ரெசல்யூஷன் இமேஜ் அப்படியே இணையதளத்தில் போட்டார். அது உலகம் ஃபுல்லாக போய் பரவணுச்சு. அது இன்றைக்கி எல்லாருடைய ஸ்க்ரீன் சேவர்லேயும் என்னுடைய படங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது என்ன ஆகுதுன்னா சாதாரணமாக ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஓவியனுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமாக அதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணுவோம், முதலீடு செய்வோம். அதை வந்து எப்படியாவது நம்மளை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்புறதுக்கு நிறைய செலவு பண்ணுவோம். நான் எதுவுமே பண்ணல. அந்த ஒரே ஒரு சைட் வந்து நான் இப்போ போட்டது தான். அது என்னமோ விதைச்சி விட்ட மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு அது பல மரங்களாக வெடிச்சு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள் வந்து அவங்க ஃபேன்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பாரு அப்படின்னு சொல்லி. ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டரு, இப்போ அட்வான்ஸாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பு, ஸோ இதில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு சைட்ஸே க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பிளாக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, யூடியூப்பில் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே நான் பண்ணல. ஏதோ முக்கியமாக இந்த இடத்துல வந்து அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே, உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அருமையான ஒரு விஷயங்கள் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து நம்ம இந்த கலை அப்படிங்கிற ஒரு வேர்டில் வந்து நம்ம வந்து பேசணும் சார். க்ரோத் அண்ட் அப்டேஷன் இது ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அப்டேஷன் இருந்தால் தான் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த கலை அப்படிங்கிறது இத்தனை வருஷமாக நம்மளுடைய பாரம்பரியத்தோடு வந்து கலந்து வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது. அது நம்மளோட கலந்துருக்கு அப்படிங்கிறதும் புரியுது இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாரம்பரியத்தை தாங்கி செல்லக்கூடிய கலைகளை கொண்டு போகிறதுக்கு சார் மாதிரி நிறைய ஆட்கள் நம்மளுக்கு தேவை. அதுக்கு வந்து முதல்ல இன்னைக்கு நம்ம கூட வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. புதிய
புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியாவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சௌமியா அண்ட் சபரி அந்த ஆர்ட்லாம் வந்து காமிச்சாங்க இல்லையா, உங்களுக்கு அதில் வந்து எது ஃபேவரட்டாக இருந்தது? எனக்கு சீரியஸாக அதில் ஒரு ஃபீமேல், நிறைய ஃபீமேல் இருந்தாங்க. அதுலேயும் ஒரு பொண்ணு வந்து இப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க பார்த்தியா, ஒரு மாதிரி எனக்கு அப்படி உட்கார தெரில. அது அந்த ஆர்ட்லாம் பார்க்குறப்ப எனக்கு சீரியஸாக எனக்கு கல்யாணம் பண்ணால் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி தோணுதியா? ஆஹா, தயவு செஞ்சு எல்லாரும் கவனிச்சுக்கோங்கப்பா, இது வந்து மேட்ரிமோனி சைட்டாக மாற்றிட்டு இல்லை சீரியஸாக அந்தளவு ஒரு ஃபீல். நான் சொன்னேன்ல, ஒரு ஓவியர் வந்து என்ன நினைக்கிறாரோ அதை கொண்டு வரணுங்கிற ஃபீல் வந்து அது எனக்கு அதை பார்க்குறப்ப எனக்கு வேறு எதுவுமே கவனம் போகல. நான் பார்க்குறப்ப ஒரு 5 நிமிஷம் அந்த ஃபேஸ் கட்டை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, அவ்வளோ ஒரு அழகு, ஒரு லட்சணம் சொல்லலாம்ல, நம்ம தமிழ் மூஞ்சி அப்படின்னு நிறைய இருக்குல்ல, சைட் எடுத்து அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுங்களேன். அப்படி சொல்ல முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் தான் அந்த மாதிரி அழகான பொண்ணுங்களை நம்ம பார்க்குறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃப்லயோ இல்லை வந்து ஒரு பெயிண்டிங்லோ உணர்ச்சிகளை வந்து கன்வே பண்றதுன்றது ஒரு கடினமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக ஒவ்வொரு ஓவியத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. ஆமாம், ஏன்னா அதே மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குன்னு தான் இன்னைக்கு ரியான் பிசார் சொல்ல போறாரு. ஓகே, ஸோ மொழி பற்றி படுத்து பேச போகிறோமா, பார்க்கலாம். வணக்கம். நாங்கள் வந்து கொஞ்ச நாள் வட இந்தியாவில் வந்து பணியாற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டது. தொடக்க காலத்தில் பயிற்சியும் அங்கே ஏற்பட்டது. அப்போ நாங்கள் ஒரு 2-3 தமிழ்நாட்டை சார்ந்த நண்பர்கள் வந்து தமிழில் பேசுவோம். தமிழை கேட்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அந்நிய சூழலில் யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டினா கூட தமிழில் திட்டினா அது ரொம்ப தேன் மாதிரி இனிக்கக்கூடிய ஒரு சூழல். எங்கே பார்த்தாலும் ஆங்கிலமும் எங்கே பார்த்தாலும் வேறு மொழிகளும் நிலவக்கூடிய ஒரு சூழல். அப்போ நாங்கள் 2-3 பேர் அப்படி தமிழில் பேசும்போது ஒரு சில வட இந்திய நண்பர்கள் வருவாங்க. வந்து இதை கேட்டுட்டு சொல்லுவாங்க, உங்கள் மொழி வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குது. அவங்க சொல்ல விரும்பினது என்னென்னா, கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் உங்கள் மொழி இவ்வளவு ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் உண்மையை சொன்னால் உங்களால் ஒத்துக்க முடியுமா, சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ ஆங்கிலம் வந்து ஒரு வியாபார மொழி. வியாபாரத்துக்காகத்தான் ஆங்கிலம்ங்கிற ஒரு மொழி வந்து உலகம் ஃபுல்லாக பரவுனது. வர்த்தகம் செய்யத்தான் அவங்கெல்லாம் வந்தாங்க. அப்போ இந்த ஆங்கிலம் வந்து வியாபாரத்தோடு தொடர்புடைய ஒரு மொழியாக தான் இருந்தது. அதனால தான் அவங்க கிழக்கிந்திய கம்பெனி இதெல்லாம் பண்ணி பல்வேறு இடங்களில் போய் அவங்க வந்து வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வியாபாரி எப்படின்னா ரொம்ப நாசுக்காக பேசணும். வர்ற கஸ்டமர்ஸ்டெலாம் என்னென்னா நாசுக்காக பேசணும், சிரிச்சுக்கிட்டே பேசணும், மென்மையாக பேசணும். ஏன்னா வியாபாரம் நடக்கணும். அதனால் வந்து ஒரு நுனிநாக்கில் பேசினா போதுங்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஆங்கிலத்தை வந்து நுனிநாக்கிலே பேசிடலாம். இந்த இடத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆங்கிலத்துக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகளுக்கெல்லாம் ஒரு பயிற்சி இருக்காது. ஆனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அக் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு சத்தம் வரும். சில சொற்கள்லாம் நம்ம நாபியிலிருந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமான ஒரு தமிழ் பாடலை இப்போ கலிங்கத்து பரணியில் ஒரு இடும் 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 என எடுத்ததோர் அப்படின்னா அந்த நாபியிலிருந்து அந்த சத்தம் வரும். அதனால் நீங்கள் நுனிநாக்கிலேயே அந்த மொழியை பேச முடியும். அது மாதிரி நிறைய மொழிகள் இருக்குது. பல்வேறு மொழிகள் இங்கே வந்தபோது அது வந்து அந்த மாதிரியான ஒரு தன்மையை வந்து அடைஞ்சது. ஆனால் தமிழ் வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு உணர்வு சார்ந்த மொழி, ஒரு வீரம் சார்ந்த மொழி. அப்போ வீரம் சார்ந்த மொழி என்னென்னா கொஞ்சம் அது கடினமாக, அது கேட்குறதுக்கு வந்து ஒரு இதாக தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் காஃபி மாதிரி தான் இருக்கும் அது. அதனால் வந்து அந்த பண்பாடு வந்து அந்த மொழியில் தெரியுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழந்தமிழ் பாடல்கள்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கட்டமுட்டான்னு தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, பலமான ஒரு மொழி. அந்த பலமான மொழிக்கு காரணம் அது வந்து ஒரு நுனிநாக்கு வர்த்தகத்தோடு தொடர்புடையதல்ல, ஆழ்ந்த உள்ளுணர்வோடு தொடர்புடையது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எங்கள் மொழி இனிமையான பாடல்கள் நிறைய இருக்குங்க, இனிமையானது இல்லை, ஆனால் எங்கள் மொழியினுடைய இயல்பு தன்மையை அதில் வீரம் சார்ந்து இருக்குது. இப்போ ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வசனத்தை பேசினா ஏற்படக்கூடிய வீர உணர்வை விட தமிழில் ஒரு வசனம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு மனோன்மணியத்தில் வந்து அந்த வசனத்தை பேசினா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீர உணர்வு வரும். புரட்சி கவி பாரதிதாசனுடைய அந்த நாடகத்தை ஒருத்தர் படித்தாங்கன்னா இயல்பாகவே அந்த உணர்வு வரும். இப்போ பாஞ்சாலி சபதத்தில் அந்த வேகமாக இழக்கிறான். அதாவது தர்மன் வந்து ரொம்ப வேகமாக பொருட்களை இழக்கிறான். அது வரைக்கும் வந்து வேறு மாதிரி ரித்தமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பாரதியார் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு,
வேக வேகமாக சந்தத்தை அமைக்கிறாரு. அது ஆடிழந்து விட்டான் தருமன், ஆடிழந்து விட்டான், மாடிழந்து விட்டான், மந்தை மந்தையாக வீடிழந்த சகுனி இன்னும் சொல்லுகின்றான், நாடிழக்கவில்லை நாட்டை வைத்திடன்றான். வேகம் பாருங்கள், அந்த மொழியிலேயே எங்களால் வேகத்தை கொடுக்க முடியும், இந்த மொழியிலேயே வீரத்தை கொடுக்க முடியும், அந்த மொழியிலேயே நாங்கள் ஒரு வன்மையை காமிக்க முடியும், மென்மையை காமிக்க முடியும். இந்த மாதிரியான பல்வேறு விதமான உணர்வுகளை எங்கள் மொழியில் நாங்கள் ஏற்படுத்த முடியும். ஏனென்றால் உங்கள் மொழியைப் போல அது உதடுகளிலிருந்து வரவில்லை, இது உள்ளத்திலிருந்து வருகிறது. இது ஒன்றும் மொழி பற்றுனால சொல்லலை, நான் அந்த மொழிகளை ஆராய்ந்ததிலிருந்து சொல்கிறேன் அப்படின்னு. இதை என்னோட நண்பர் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர், அவர் போன பிறகு சொன்னார், நீங்கள் சொன்னது உண்மையா அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் அடிக்கடி ஏதாவது தப்பாக செஞ்சுட்டா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஷிட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னார். சரி, அடுத்த முறை இந்த ஷிட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறீங்க பாருங்கள், அதுக்கான தமிழ் அர்த்தத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. அதை எப்படி சொல்ல முடியும், அசிங்கம் இல்லை. அதுதான் சொன்னேன், ஷிட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் உதட்டில் இருந்து சொல்கிறீங்க, அதனால் அது அசிங்கமாக தெரில. ஆனால் தமிழில் அந்த சொல்கிறீங்கன்னா அது உங்கள் உள்ளத்திலிருந்து வரும், அதனால தான் அதை உங்களால் சொல்ல முடியலன்னு. அதனால் ஒரு மொழி என்பது உச்சரிக்கப்படுவது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்களின் பண்பாட்டையும் சேர்ந்து அமைந்திருக்கிறது. ஆகவே அதை தனித்து பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தன்மை உண்டு. அந்த தன்மையை உணர்ந்தால்தான் அம்மொழியை நாம் உணர முடியும், பாராட்ட முடியும், கற்க முடியும், பயில முடியும், அதிலே வித்தகத்தையும் பெற முடியும். நன்றி, வணக்கம். நிறைய விஷயங்கள் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரிலேட்டடாக இருக்கும்போது அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போது அது சம்மந்தமாக தான் நான் ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சபரி, arthistory.net அப்படிங்கிறது. நான் ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன், arthistory.net. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆர்ட் சம்மந்தமான வரலாறு, அதோட வரலாறு அப்படின்னு எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து வந்தது. அதே மாதிரி ஏஜ் ஓல்டு இருந்த ஃபேமஸான ஆர்டிஸ்ட்லாம் யார் யார், அவங்கள பற்றின விஷயங்கள், அதே மாதிரி அவங்களோட ஆர்ட் வகைகள், என்ன டைப் ஆஃப் ஆர்ட்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க, என்னென்ன மீடியம்லாம் யூஸ் பண்ணாங்க, ஏன்ஷியன்ட் ஆர்ட்னா என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சில ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம படிக்கும்பொழுது நம்ம ஓகே இப்படிலாம் இருந்ததா, அப்போ இந்த விஷயத்த நம்ம இப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும், இப்படிலாம் மாறி இருக்கும் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம். நாம அப்டேட் ஆகணும்னா அதுக்கு நம்ம பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் அப்டேட் ஆக முடியும். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம்க்கான ஃபீட்பேக்கான டைம் வந்துருச்சு, என்ன சொல்கிறேன்? எஸ், ஏன்னா கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மூலமா தான் நாங்கள் நிறைய விஷயங்களை மெருகேற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. அப்படி இல்லைனா டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். அப்படிலாம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க அட்ரஸ்க்கு கைப்பட ஒரு லெட்டர் எழுதி போடலாம். ஏற்கனவே எக்கச்சக்க லெட்டர் வந்திருக்காங்க தெரியுமா, ரிசப்ஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு பெரிய பண்டிலே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம படிக்கணும், நிறைய விஷயங்களை நாங்கள் மாற்றிக்கணும். பட் அதுக்கு நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்பணும்பா. புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று சௌமியா and Sabri.